Hi student, good morning to all. இது +2 chemistry வீடியோக்குன்னு +2 chemistry நம்ம 4th lesson பார்த்துட்ருக்குறோம். Transition elements and inner transition elements. இதில் ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ். இது பேஜ் நம்பர் 104 இருக்குதுன்னு ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. Variation of atomic and ionic size. Okay, atomic and ionic. What is the atomic and ionic radius? Distance between the nucleus and outer cell electrons. Okay, as we move from left to right along a period wise, atomic radius decreases. This is the common procedure in modern periodic table. As we go down the group wise, atomic radius and ionic radius increases. This is the periodic table. நம்ம காமனாக ஃபாலோ பண்ண ரூல். இதில் நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோங்கண்ணா ஓகேங்களா. அதுதான் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்டு அயானிக் சைஸ். ஓகேங்க, இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனை மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஜென்ரலி எக்ஸ்பெக்டடு ஓகேவா ஸ்டெடி டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸ்டெடி டிக்ரீசஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் ஆஸ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கண்ணு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஆகிருக்கும் பிகாஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் சப்செல் ஓகேங்களா. சேம் சப்செல்லில் எலக்ட்ரான் ஆடட் ஆகும் கண்ணு ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாமே நான் எழுதியிருக்கேன் கண்ணு பாயிண்ட் வைஸு, அது பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிறது புக்கில் ஜென்ரலி எக்ஸ்பெக்டட், நம்ம ஜென்ரலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெடி டிகிரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் வைஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அது என்ன நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னாவே சம் ஆஃப் தி மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேண்டித்தோட அட்டாமிக் நம்பர் 21 கண்ணு, மாஸ் நம்பர் 45 ஓகேங்களா. அதே மாதிரி மேங்கனீஸுக்கு அட்டாமிக் நம்பர் 25, மாஸ் நம்பர் 55. இதில் நான் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் 9th 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான், தட் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிக் நம்பர். வாட் இஸ் மாஸ் நம்பர் அப்படின்னா சம் ஆஃப் தி மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான் ஓகேங்களா. இப்போ ஸ்கேண்டித்தில் எலக்ட்ரான் 21 இருந்தால் புரோட்டானும் 21 ஈக்குவலாக தான் இருக்குது. மீதி ரிமைனிங் இருக்க அந்த 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரான், நம்பர் ஆஃப் நியூட்ரான். இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். எது புரோட்டான் அண்டு நியூட்ரான், சம் ஆஃப் தி மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான் பண்ணால் உங்களுக்கு 45 கிடைக்குங்க ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 கிடைக்கும் மேங்கனீஸ்க்கு ஓகேங்களா. அப்போ எதில் நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸில். அப்போ அதனோட நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸாக இருக்கும். இதாங்கண்ணே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் சப்செல். பாருங்கள் ஸ்கேண்டித்துலேயும் அந்த 21st எலக்ட்ரான் என்டர் இன்டு தி 3D ஆர்பிட்டல் தாங்க. மேங்கனீஸ்லேயும் அந்த 25th எலக்ட்ரான் என்டர் இன்டு தி 3D ஆர்பிட்டல். அப்போ சேம் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் என்டர் ஆகுதுக்குன்னு இன் 3D சப்செல். அதாவது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் சப்செல் அப்படிங்கிற லைனுக்கு மீனிங் ஓகேங்களா. ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட்டு 3D டிரான்சிஷன் சீரியஸ் பார்க்குறோம். 3D டிரான்சிஷன் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரியஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் அப்படின்னு இருக்குங்கன்னு. அதில் என்ன நம்மளுக்கு அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம் ஓகேங்களா. எழுதியிருக்கேன் பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸ் டிகிரீசஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு வெனேடியம். இது கரெக்டாக ஸ்கேண்டியம் டு வெனேடியம் டிகிரீசஸ் ஆகுதுக்கண்ணு. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு டிகிரீசஸ் ஆகணும், பட் சேமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் கீழே அன்லைன் பண்ணுறது. வெனேடியம் டு காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன்ஸ் த சேம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஆஸ் வி மூவ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு தி 3D ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகுதுக்குன்னு 3D ஆர்பிட்டல் 3D1 to 3D10 வரைக்கும் அந்த எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்கன்னு ஓகே. நம்ம 3D1 3D2 3D3 அப்படின்னு ஜிங்க் வரப்போ 3D10 அப்படின்னு வரும். அதாவது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு தி 3D ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த 3D ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் E- எலக்ட்ரானுக்கான பார்ஷியலி சீல்டு ஆகுது ஓகேங்களா. அப்படி பார்ஷியலி சீல்டு ஆகும்போது நம்மளுக்கு ஸ்லைட்லி நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுக்கணும் ஓகேவா. நியூக்ளியஸ்லேருந்து அதனோட சார்ஜ் அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான் நோக்கி வர்றது இன்க்ரீசஸ் ஆகும் ஓகே. இந்த நியூக்ளியர் சார்ஜ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஸ்லைட்லி நம்மளுக்கு இன்க்ரீசஸ் ஆகும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு தி 3D ஆர்பிட்டல், அந்த 3D ஆர்பிட்டலே 1 by 1 ஃபில் ஆகிட்டு போகும்.
ஆகணும். அந்த மாதிரி ஃபில் ஆகிட்டும் போது நம்மளுக்கு பார்ஷியலி தாங்க ஷீல்ட் ஆகுது. ஷீல்டு மீன்ஸ் ஸ்க்ரீனிங் மறைக்கப்படுறது. அதனால் நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியர் சார்ஜ்னு என்ன, நம்மளுக்கு நியூக்ளியஸில் வந்து புரோட்டான் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கான அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியர் சார்ஜ் அப்போ இன்க்ரீசஸ் ஆகும். அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம ஆல்ரெடி +1 படிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இஜெட் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் எஸ். இஜெட் அப்படின்னா அட்டாமிக் நம்பருக்கான, எஸ் அப்படின்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அதில் நம்ம ஸ்லேட்டர் ரூல்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஆகுது. அட் த சேம் டைம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆகுதுக்கான. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், fourth பாயிண்டில் அந்த 3D எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான். அப்போ அந்த 3D எலக்ட்ரான் அட் த சேம் டைம் இதே அட் த சைமல்டேனியஸ்லி நம்மளுக்கு நடக்குதுக்குன்னு 3D எலக்ட்ரான் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான் அப்படின்னு கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். இதில் உங்களுக்கு நீட்டாக புரியும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ் பிட்வீன் பாசிட்டிவ் புரோட்டான் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான். ஓகேங்களா. அந்த அட் த சேம் டைம் ரிப்பல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3D எலக்ட்ரானுக்கும் அந்த 4s எலக்ட்ரானுக்கும். ஓகேங்களா. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் வருது, ரிப்பல் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதாங்கன்னு அந்த சேமாக நடக்கக்கூடிய 2 ஃபோர்ஸஸ் அப்படின்னு உன்னோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபோர்ஸஸ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல் ஃபோர்ஸ். ஓகே. அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால் பாசிட்டிவ் புரோட்டானுக்கும் நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கும் இடையில் நடக்குங்கன்னு. ஓகேவா. ரிப்பல் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் தி எலக்ட்ரான்ஸ். அது எந்தெந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D எலக்ட்ரான் அண்டு 4s எலக்ட்ரானுக்குன்னு. ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த இடத்துல அன்லைன் பண்ணுற பாருங்கள். இந்த 2 forces ஆர் ஆப்ரேட்டட் ஓகேவி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால் டென் டு பேலன்ஸ் ஈச் அதர் டென்ஸ் டு த கான்ஸ்டன்டி அட்டாமிக் ரேடியஸ். இப்போ கான்ஸ்டன்சினா இருக்குது. இட் லீட்ஸ் டு கான்ஸ்டன்சி ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரியஸில் ஸ்கேண்டியம் டு வெனேடியம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே டிகிரிஸ் ஸ்டெடியாக அப்படியே டிகிரிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வெனேடியம் டு காப்பர் வரைக்கும் டிகிரிஸஸ் ஆகணும். பட் வந்து ரிமைன்ஸ் சேமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தாங்க இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க். அப்போ ஜிங்க்கில் என்ன திடீர்னு காப்பருக்கு அடுத்து வரக்கூடிய ஜிங்க் மெட்டலோட அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுக்குறாங்கன்னு. ஓகேங்களா. இது பாருங்கன்னு அட் எண்ட் ஆஃப் த சீரியஸில் தான் ஜிங்க் இருக்கும். ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் 30க்குன்னு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஆர்கான் 4s2 3d10. இதில் அந்த 10 எலக்ட்ரான் வந்து ரிப்பல்சிவாக இருக்கும். ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் பிகாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும் ஆர் மோர் தென்னாக இருக்கும். ஓகே. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து மோர் தென் இன் D10 எலக்ட்ரான் compared than the effective nuclear charge. Repulsive force வந்து ஹையராக இருக்கும் கனின் D10 எலக்ட்ரான் பிகாஸ் இது வந்து D வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். அப்போ அந்த D10 வந்து பேரட் எலக்ட்ரான் ஆகுனால இட்ஸ் கிரேட்டர் தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்குன்னு. ஓகேங்களா. கீழே பாருங்கள் அதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு மீனிங் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ZEFFனா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்குன்னு, இஜெட்னா அட்டாமிக் நம்பர், எஸ்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டுக்குன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். இந்த அதனால் ஹென்ஸ் நம்மளுக்கு அதனால் என்ன நடக்குது அப்படின்னா ஆர்பிட்டல்ஸ் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் ஆகுது. அப்போ நம்ம அந்த காப்பருக்கு அடுத்தது ஜிங்க் வரதில் மட்டும் அப்படி ஸ்லைட்டாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரீசன் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குரூப் வைஸ்க்குன்னு. குரூப் வைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா as we move down a group wise atomic radius increases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணுற பாருங்கள். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம எங்கே எக்ஸ்பெக்டட் பண்ணுறோன்னா ஆஸ் யூஸ்வல் டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லி இது பண்ணுறோங்கன்னு. அது கீழே மார்க் பண்ணுற பாருங்கள். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் பீரியட் எழுதியிருப்பேன். ஓகே. இது 4th பீரியட், இது 5th பீரியட், இது 6th பீரியட், இது 7th பீரியட் கண்ணு. ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 13 to 12 வரைக்கும் இருக்குங்கன்னு. ஓகே. இங்கே கீழே எழுதியிருப்போம் பாருங்கள். ஓகேவா. N-1D ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கன்னு. இதில் பாருங்க கண்ணு மார்க் பண்ணுறேன். N-1D அப்படின்னு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இஃப் n = 4 அப்படின்னா 3D கிடைங்கன்னு. இஃப் n = 5 அப்படின்னா 4D கண்ணு. இஃப் n = 6 அப்படின்னா 5D. இஃப் n = 7 அப்படின்னா
ஓகேங்களா 60. இப்போ 3D 4D 5D 60 இது ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரியஸ், இது செகண்ட் டிரான்சிஷன் சீரியஸ், இது தேர்டு டிரான்சிஷன் சீரியஸ், இது ஃபோர்த்து டிரான்சிஷன் சீரியஸ். இந்த மாதிரி தாங்கன்னு இந்த சீரியஸில் பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு இந்த பை எழுதிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னா எந்த பீரியடு நம்பர், இது வந்து n = 4 5 6 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பீரியடு நம்பருக்குன்னு அந்த n-1D ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 3D 4D 5D அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குங்கண்ணா. ஓகேங்களா? இந்த டேப்லெட் காலத்தில் எழுதியிருப்போம் பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு 3D சப்செல் இருக்கும். ஓகேங்களா? மார்க் பண்ணுற பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 4D சப்செல், 5D சப்செல், 6D சப்செல். ஆஸ் வி மூவ் ஃப்ரம் ஓகேவா டவுன் ஏ குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3D சப்செல்லோட 4D சப்செல்லோட அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸாக இருக்குங்கன்னு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு 4Dயோட 5D டிரான்சிஷன் எலமெண்ட் சீரியஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ் ஹையாக இருக்கணும். பட் அப்படி இல்லைக்கண்ணு. எப்படி இருக்குது அப்படின்னா 4D டிரான்சிஷன் சீரியஸ் எலமெண்ட்ஸும் அண்ட் 5D டிரான்சிஷன் சீரியஸ் எலமெண்ட்ஸ் இந்த ரெண்டு சீரியஸோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து நியர்லி வந்து சேம் அப்படின்னு வருதுக்கண்ணா. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. மேலே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிர்கோனியம் அண்டு ஹாஃபினியம். ஜிர்கோனியம் வந்து நம்மளுக்கு 4D சீரியஸில் வருங்கன்னு. ஓகேங்களா? ஜிர்கோனியம் வந்து 4Dயில் வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃபினியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5D டிரான்சிஷன். இப்போ ஜிர்கோனியம் அண்டு ஜிர்கோனியத்தை விட ஹாஃபினியமோட அட்டாமிக் ரேடியஸ் ஹையாக இருக்கணுங்கண்ணா. ஆனால் அப்படி இருக்காது. ஜிர்கோனியம் அண்டு ஹாஃபினியம் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நியர்லி சேம் அட்டாமிக் ரேடியஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இதை அன்லைன் பண்ணிக்கொண்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் சேம் அட்டாமிக் ரேடியஸ் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இது வந்து நம்ம இந்த சாப்டர் வந்து டிஸ்கஸ்டு லேட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிரான்சிஷன் சீரியஸ் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் வருதுக்குன்னா அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கீழே பாருங்கள். ஓகே. இப்போ பாருங்கள் 3D அண்ட் 4D கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது ஈஸியாக உனக்கு 1 மார்க்கில் ஞாபகம் வச்சுக்க ரீச் இருக்கும். 3D வந்து லெஸ் தென் த 4D அட்டாமிக் ரேடியஸ். இப்போ 4Dயோட அட்டாமிக் ரேடியஸ் தான் நம்மளுக்கு ஹையாக இருக்கும். பட் அதேமாதிரி 5Dயும் 4D அண்ட் 5D வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அது எழுதியிருப்போம் பாருங்கள். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தட் இஸ் வந்து இது அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷனுக்குன்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதாங்க நீங்கள் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே இது ரீசன். இப்போ 3D சப்செல்லை விட 4D சப்செல்லோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஹையாக இருக்கணும். இதாங்கன்னு அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் உன்னோட புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இப்போ புக்கில் பாருங்கள் நான் நல்லா எழுதி நடத்தியிருப்பேன். இது புக்கில் வந்து உங்களுக்கு அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ நான் அன்லைன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரியஸ். ஓகேங்களா? அதில் எல்லாம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எங்கெங்கே ஆட் ஆகுது இன் 3D ஆர்பிட்டல். அதனால் நம்மளுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுங்கன்னு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 2 ஃபோர்ஸஸ் நான் சொன்ன மாதிரி ரிப்பல் ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குங்கன்னு அண்ட் பேலன்ஸில் ஈச் அதர் இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த கான்ஸ்டன்சியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்தீங்கன்னா ஸ்கேண்டியம் டு வெனேடியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். வெனேடியத்துலேருந்து காப்பர் வரைக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் இப்படி கான்ஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸஸ் தாங்கன்னு. ஓகேங்களா? அன்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் பாயிண்டில் அன்லைன் பண்ணிக்கோங்க. இட் லீட்ஸ் டு தி கான்ஸ்டன்சி ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். ஓகேங்களா? அட் எண்ட் ஆஃப் த சீரியஸில் பாருங்கண்ணா. அட் எண்ட் ஆஃப் த சீரியஸில் டி ஆர்பிட்டல் ஜிங்க் கண்டைன். இதுவும் நான் எழுதியிருப்பாங்கன்னு அது அந்த பேஜில் பார்த்துக்கோங்க. இங்கே மார்க் பண்ணுற பாருங்க. டி ஆர்பிட்டல் ஜிங்க் கண்டைன்ஸ் 10 எலக்ட்ரான். அதனால் நம்மளுக்கு ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷனுக்கு பிட்வீன் த எலக்ட்ரான் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன். தென் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அண்டு ஹென்ஸ் இது ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ ரேடியஸ் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஒன்லி. அப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காப்பரை விட நம்மளுக்கு ஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுங்கன்னு. இதுதான் அந்த செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஒய் ஜிங்க் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் கம்பேர்டு தென் காப்பர் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃபை மார்க் பண்ணுக்குன்னு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த செகண்ட் பேராகிராஃபோட கொஷின் இதாங்கன்னு நான் சொன்ன கொஷின்ஸ். ஓகேங்களா? அங்கே பாருங்கள். இதிலிருந்து ஓகே கீழே வரைக்கும் அந்த இன்க்ரீசஸ்லாம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒய்
ஜிங்க் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் காப்பர் அப்படின்னு கேட்பாங்க கண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு குரூப் வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் எதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா குரூப். ஓகேங்களா. குரூப்பில் பாருக்கண்ணா அன்லைன் பண்ணுங்கள். குரூப்பில் அட்டாமிக் ரேடியஸ் கண்டிப்பாக இன்க்ரீசஸ் ஆகும் கண்ணு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே இருக்குங்கண்ணு. ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3D அண்டு 4Dயை கம்பேர் பண்ணாங்கன்னு. ஓகேவா. 3D 4D சப்செல் அப்படின்னு எழுதியிருப்பேன்லங்க நான் அது மாதிரி. இப்போ 4D எலமெண்ட்ஸில் வந்து ஹையர் தென் த 3D சீரியஸ், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 4D எலமெண்ட்ஸோட நம்மளுக்கு ஹையர் தென் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் 3D சீரியஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணு 3D சப்செல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விட 4D சப்செல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியஸ் ஹையராக இருக்கும் கண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கெல்லாம் சைடில் நம்மளுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை நான் மார்க் பண்ணுறேன். அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா 5D எலமெண்ட்ஸ் அண்டு 4D எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கு மெயினாக என்ன காரணம்? ஓகே, 5D எலமெண்ட்ஸும் 4D எலமெண்ட்ஸும் நியர்லி சேம் அட்டாமிக் ரேடியஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் 105 கண்ணு நான் அன்லைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. டியூ டு லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்குங்க, நான் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ரீசன். ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அயனைசேஷன் என்தால்பி. நெக்ஸ்ட் டாபிக் என்ன? அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி. ஓகேங்களா. இந்த அயனைசேஷன் என்தால்பின்னு என்னென்னு நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸில் அயனைசேஷன் எனர்ஜி வந்து வேரியேஷன் பார்க்க போகிறோங்க. அண்ட் குரூப் வைஸ் அண்டு பீரியட் வைஸ். ஓகேங்களா. இப்போ மேலே பாருங்கள், நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். அயனைசேஷன் என்தால்பி இதில் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்குன்னு. இது இன்டர்மீடியட் பிட்வீன் த எஸ் அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா. ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் டிரான்சிஷன் சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். அயனைசேஷன் என்தால்பி எப்பயுமே பீரியாடிக் டேபிள் ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், ஆஸ் வி கோ டவுன் த குரூப் வைஸ் டிக்ரீசஸ்க்குன்னு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அயனைசேஷன் என்தால்பி பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ் ஆகும், குரூப் வைஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகணும். இதுதான் இதே மாதிரி சேம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம டி பிளாக் டிரான்சிஷன் சீரியஸ் 4 சீரியஸ்லையும் பார்க்கலாங்கன்னு. ஓகேங்களா. அதில் அந்த டேப்லெட் காலத்தில் கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள், நான் கீழெல்லாம் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த என்கேஸ் இந்த டேப்லெட் காலத்தில் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்லைட்லி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அயனைசேஷன் என்தால்பி. ஓகேங்களா. இங்கே பாருங்கன்னு மார்க் பண்ணுறேன். அயனைசேஷன் என்தால்பின்னு என்ன? ஒரு ஆட்டம் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்கெட் பண்ணுது, இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கேட்டன் ப்ளஸ் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. இந்த அயனைசேஷன் எனர்ஜி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் இன்டர்மீடியட் பிட்வீன் எஸ் அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது நம்ம புக்குலேயும் மார்க் பண்ணியிருப்போம். அது கீழே பாருங்கள், நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நடுவாண்ட டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. as we move from left to right அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் கண்ணு. ஓகேங்களா. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை விட ஓகேங்களா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸோட டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹையராக இருக்கும். பட் டி பிளாக் எலமெண்ட்ஸோட அயனைசேஷன் எனர்ஜி லெஸ் தென் த பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஸுக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் டி பிளாக் இருக்கும். அப்போ எஸ்ஸை விட டிக்கு அதிகமாக இருக்கும் அயனைசேஷன் எனர்ஜி. பட் டியை வந்து பியோட கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா டி வந்து லோயர் தென்னாக இருக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸோட. அதை ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்ஸ் அப்படின்னு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகேவா. அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். மேலே அந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இங்கேருந்து இங்கே போக போக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போங்கன்னு. அப்போ எஸ்ஸோட பி, அப்போ எஸ்ஸோட டி அதிகமாக இருக்கும், பட் பியை விட டி வந்து லோவாக இருக்கும் கண்ணு. ஓகேங்களா. இங்கே லோ, இது வந்து ஹை. ஓகேங்களா. அந்த மாதிரி அதை இன்டர்மீடியட் பிட்வீன் எஸ் அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as we move from left to right transition metal series ionization energy increase. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா increases in the nuclear charge. ஓகேங்களா கண்ணே. அதில் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி 1 அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னு. அதான் அயனைசேஷன் எனர்ஜி 1 இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் அலாங் ஏ பர்டிகுலர் சீரியஸ் இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு. அயனைசேஷன் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் பீரியடில் 1 and 2க்கு நிறைய வேரியேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணு. ஓகேவா. வித் இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர் அது வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன்.
ஓகேவா. ஆடட் எலக்ட்ரான் என்டர் இன்டு தி n-1d ஆர்பிட்டல். n-1 என்னுக்கு நம்ம அந்த பீரியட் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு 4 5 6 7 அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணலாங்கன்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னர் எலக்ட்ரான் ஆக்ட் அஸ் ஏ ஷீல்டு. எப்பயுமே இன்னர் எலக்ட்ரான் ஆக்ட் அஸ் ஏ ஷீல்டாக தாங்க. ஷீல்டுனா மறைக்கிறது, ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிகிரீஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதனால் என்ன ஆகுதுன்னா டிகிரீஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீசஸ் ஆகுதுக்கன்னு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் லீட்ஸ் to the variation in ionization energy value. இதனால தான் நம்மளுக்கு ionization energy value வேரியேஷன். ionization energy value 1 2 3 இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் நடக்கும் கண்ணு இந்த சேம் எலமெண்ட்லேயே. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க கண்ணு. ஓகேவா. இதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸ் எழுதி வச்சு ஒரு 1 மார்க் கேட்பாங்க கண்ணு. கீழே எழுதியிருக்க பாருங்கள். அந்த ionization value used to predict the thermodynamic stability of their compound. இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். used to predict the thermodynamic stability-யா இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு? ionization energy value வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருக்கன்னு, கம்பேர் தி அயனைசேஷன் எனர்ஜி ரெக்யர்ட் டு ஃபார்ம் நிக்கல் 2+ அண்டு பிளாட்டினம் 2+ அயன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நிக்கல் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, நிக்கல் ப்ளஸ் அயன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு தேவை எனர்ஜி வந்து 737 கண்ணு. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி 1. ஓகேங்களா. இப்போ நிக்கல் ப்ளஸ் அயன்ஸிலிருந்தே மறுபடியும் நம்ம நிக்கல் 2+ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு எலக்ட்ரான், அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுன்னு. ஓகேங்களா. அப்போ இது அயனைசேஷன் எனர்ஜி 2 அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஓகேங்களா. இப்போ இதுக்கு எவ்வளோ 753 கிலோஜூல் மோல் இன்வர்ஸுக்குன்னு. இப்போ இதை ரெண்டையும் நாம் சம் பண்ணணுங்கன்னு. ஓகே, கீழே பாருங்கள், நிக்கல் 2+க்கு என்னென்ன எதை ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மார்க் பண்ணுற பாருங்கள். 737 இது அயனைசேஷன் எனர்ஜி 1, இது அயனைசேஷன் எனர்ஜி 2. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2490 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த கிலோஜூல் மோல் இன்வர்ஸுங்கிறது அயனைசேஷன் எனர்ஜியோட யூனிட். இது நீங்கள் +1ல் படிச்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி பிளாட்டினத்துக்கு எழுதுங்கன்னு. பிளாட்டினம் ஃபஸ்ட்டு +1 மாறும், லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் இன்ட்டு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறப்ப அதனோட எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேங்களா. இது நீங்கள் ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ 864 வந்து ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜிக்கான, 1791ங்கிறது செகண்ட் அயனி. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 2655 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் கிடைக்கும். இப்போ எதில் நம்மளுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குன்னா இது தாங்க. அப்போ ஸ்டெபிலிட்டியில் இதுதான் கம்மியாக இருக்கும். எனர்ஜி லெவல் அதிகமாகுது, ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருக்கும். அப்போ நிக்கல் 2+ அயன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் கம்பேர்டு தென் பிளாட்டினம் 2+ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஓகே, இப்போ நிக்கல் 2+ எனர்ஜி லெஸ் ஸ்டெபிலிட்டி கம்பேர்டு தென் பிளாட்டினம். இது வந்து நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா எனர்ஜி லெவல். அப்போ நிக்கல் 2+ அயனோட எனர்ஜி லெவல் வந்து பிளாட்டினத்தை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்குங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்டெபிலிட்டி எழுதியிருப்பேன். அப்போ நிக்கல் 2+ அயன்ஸ் தாங்கன்னு மோர் ஸ்டேபிள். இது நான் முன்னாடி சொன்னேன், கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இப்போ நிக்கல் 2+ அயன்ஸ் தாங்கன்னு மோர் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு தென் பிளாட்டினம் 2+. ஓகேங்களா. பட் எனர்ஜி லெவல் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளாட்டினம். ஓகேவா. இப்போ இது என்ன எனர்ஜி லெவல்? அதாவது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம அங்கே அதிகப்படியாக கொடுத்துருக்கோம். அப்போ அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் கரு. இப்போ நிக்கல் 2+ அயன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருக்கும். எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது கொஷின் கேட்பாங்க, ஒய் நிக்கல் 2+ அயன்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் கம்பேர்டு தென் பிளாட்டினம் 2+ அப்படிங்கிறதுனா இந்த கான்செப்ட் எழுதுனுங்க. ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டு ப்ரிடிக்ட் த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தர் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் ஆர் அயான். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்கள் புக்கில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது பேஜ் நம்பர் 105 இருக்குது கண்ணு. இப்போ நான் சொன்னதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. த ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு, ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா IE1 அப்படின்னு சொல்லணும் கண்ணு. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் அட்டாமிக் நம்பர். ஓகேவா. இட்ஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன காரணம்? n-1d ஆர்பிட்டல் எலக்ட்ரான் என்ட்ராகுது கண்ணு. அண்ட் இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ ஷீல்டு. ஓகேங்களா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் மார்க் பண்ணிக்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் வேலன்சி எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஓகேங்களா. கீழே பாருங்கன்னு அந்த லைன் அன்லைன் பண்ணிக்கோ. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூசஸ் நான் சொல்லியிருப்பேன். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் அதை அன்லைன் பண்ணிக்கோங்க.
இந்த அயனைசேஷன் என்தால்பி வேல்யூன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. கீழே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாரு, நிக்கல் 2+ அயன்ஸ் அண்டு பிளாட்டினம் 2+ அயன்ஸை கம்பேர் பண்ணலாங்கன்னு. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ 1 and 2 கொடுத்துருக்காங்க, இது 2 ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினத்துக்கு அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க கண்ணு. நான் வந்து எலக்ட்ரான் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் போட்டு காமிச்சிருப்பேன். இதில் அப்படியே புக்லேயே நீங்கள் டைரெக்டாக வேல்யூவே போட்டுடலாங்கன்னு. ஓகேங்களா, பிளாட்டினத்துக்கு என்ன வருது அப்படின்னு அதில் வந்து நிக்கல் 2+ அயன்ஸ் வந்து லெஸ் தென் தட் ஆஃப் பிளாட்டினம் 2+. அப்போ நிக்கல் 2+ அயன்ஸோட எனர்ஜி வந்து லெஸ் தென் கம்பேர்டு தென் பிளாட்டினம். பட் ஸ்டெபிலிட்டி எது வந்து அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் 2+ அயன்ஸ் தாங்கன்னு ஸ்டேபிலிட்டி. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. நிக்கல் 2+ காம்பவுண்ட்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்டு தென் பிளாட்டினம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்க்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா, என்ன வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கண்ணு எப்பயுமே. செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்பயுமே நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஹையஸ்ட்டாக தேவைப்படும். அதனால தான் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்பயுமே ஹையாக இருக்கும் கண்ணு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் எனர்ஜி தாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி 1. செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா அயனைசேஷன் எனர்ஜி 2. 2 ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும். அதை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு இந்த கான்செப்டில். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹெட்டிங்க்குன்னு. நெக்ஸ்ட் டாபிக்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் மெட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேண்டியம் வந்து எக்ஸிபிட் ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு. ஸ்கேண்டியம் வந்து லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரானுக்குன்னு, அதனால் எக்ஸிபிட் ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். மீதி ரிமைனிங் பட் ஆல் அதர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை லூசிங் எலக்ட்ரான் ஃப்ரம் n-1d ஆர்பிட்டல் அண்ட் ns ஆர்பிட்டல். பிகாஸ் வந்து இது 2 ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு. இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அன்லைன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓகேங்க, நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, இதில் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கனாவே தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. n-1d ஆர்பிட்டல் அண்டு ns ஆர்பிட்டல். இந்த ஸ்கேண்டியம் வந்து ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்ணு. இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேண்டியம்லேருந்து காப்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து +7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கண்ணு. ஓகேங்களா, இது வந்து பிகினிங் ஆஃப் த சீரியஸ் கண்ணு அண்ட் எண்டிங் ஆஃப் த சீரியஸில் வந்து லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். மிடில் சீரியஸ் எலமெண்ட்ஸில் பார்த்தா அப்படின்னா உனக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் கண்ணு. ஓகேங்களா, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னாவே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். 1 மார்க்லோட கேட்பாங்கன்னு வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஸ்கேண்டியம் அப்படிங்கிறதுனா +3. இட் இஸ் எ மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன். மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியத்துக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டைட்டேனியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் சொல்லுவாங்க கண்ணு. அதை மார்க் பண்ணுற மாதிரி டைட்டேனியத்திலேருந்து காப்பர் வரைக்கும். ஓகேங்களா, இதில் பாருக்கன்னு கீழே பிகினிங் அந்த டேப்லெட் காலத்துக்கு கீழே பாருங்கள் அன்லைன் பண்ணி பிகினிங் ஆஃப் த சீரியஸில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், எண்டிங் ஆஃப் த சீரியஸில் +2 ஆக்சிடேஷனுங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். அதை அன்லைன் பண்ணிக்கும். இந்த எண்டிங் ஆஃப் த சீரியஸில் இப்போ காப்பருக்கு வந்து எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிகினிங் ஆஃப் த சீரியஸில் எது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா +3 எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குங்க. இப்போ டைட்டேனியம் வெனேட் இதுக்கெல்லாம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட்ஸ் வெரி ஸ்டேபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வித் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்ணு. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் அப்படின்னா அவைலபிள் அப்படின்னா இப்போ டி ஆர்பிட்டல் D1 D2 D3 D4 D5 அப்படின்னப்போ 1/1 எலக்ட்ரான் ஃபில் ஆகன்னு. அந்த மாதிரி அன்பேர்டு எலக்ட்ரான்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை ஈஸியாக நம்மளுக்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணலாம். அதனால தான் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவைலபிள். ஓகேங்களா, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் increases with the number of electron available. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் decrease the number of paired electron it increases as the increases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அன்லைன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான், இங்கே நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கோபால்ட் நிக்கல் எடுத்திங்கன்னா 3d7 3d8 அப்படின்னு வரும். அப்போ அதில் நம்மளுக்கு பேர்டு எலக்ட்ரான் வரும். அயன் எடுத்திங்கன்னா 3d6 கோபால்ட் 3d7 நிக்கல் பார்த்தீங்கன்னா 3d8 அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டு எலக்ட்ரான் வரும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 1 2 or 3 தாங்கன்னு வரும்.
அதுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 3d6ல் போட்டிங்கன்னா 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அயனுக்கு. இப்போ கோபால்ட்டு போட்டிங்கன்னா 3d7 வரும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில். அப்போ அதில் வந்து 3 அன்பேர்டு எலக்ட்ரான் வரும், 2 பேர்டு எலக்ட்ரான் வருங்கன்னு. அடுத்தது வந்து நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28னால 3d8ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு 3 வந்து பேர்டு எலக்ட்ரானாக இருக்கும், 2 மட்டும்தான் அன்பேர்டு எலக்ட்ரான். அதனால தான் நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸஸ் ஆகும். பிகாஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் லெஸ்ஸாக இருக்குங்கன்னு. அதனால தான் எண்டிங் ஆஃப் த சீரியஸில் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, பிகினிங் ஆஃப் த சீரியஸில் ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட். எதை டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகேங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ளஸ் இது வந்து மிடில் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மிடில் ஆஃப் த எலமெண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து மேங்கனீஸ் இருக்குங்கன்னா அது +2 to +7. இது 1 மார்க்கில் அண்டர்லைன் பண்ணிக்க. காப்பர் வந்து +1 and +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருங்கண்ணா. ஓகேங்களா, ஸ்கேண்டியம் வந்து ஒன்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேலே டேப்ல காலத்தில் பாருங்கள். இந்த ஸ்கேண்டியம் வந்து கண்ணு பிகினிங் ஆஃப் த சீரியஸ். ஓகேங்களா, இதில் மேங்கனீஸ் வந்து மிடில் ஆஃப் த சீரியஸ், காப்பர் வந்து எண்டிங் ஆஃப் த சீரியஸ். அதனால தான் நம்மளுக்கு இதில் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கிது. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 5 வருங்க அந்த மேங்கனீஸில். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரானை வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பொறுத்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் ஆகும் கண்ணு. ஓகே, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. மேங்கனீஸ் தான் கண்ணு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தோன்னா இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 3D மெட்டல் கார்லேட்டட் பண்ணுறோம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, Mn 2+ is more stable compared than Mn 4. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டின். இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்கிறோங்கன்னு. ஓகேங்களா, அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோக்கன்னு பாருங்கள். மிடில் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகேவா, டி பிளாக் எலமெண்ட்ஸ் மிடில் எலமெண்ட்ஸ் அப்படின்னு. இதில் ஸ்கேண்டியம் +3, மேங்கனீஸ் +2 +7 வரும், காப்பர் +1 and +2. என்னோடய ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி தான் கம்பேர் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, அது கம்பேர் பண்ணுற 3D ஆர்பிட்டல் இன் கார்லேட்டட் பண்ணுற ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. இதாங்கன்னு உனக்கு 2 மார்க் கொஷின்ஸு. அதுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஆன்சர் சொல்லலாம். இப்போ Mnோட அட்டாமிக் நம்பருக்குன்னு 25, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 4s2 3d5, Mn 2+க்கு ஓகேவா ஆர்கான் 4s2 3d5 அப்படின்னு 4s வந்து 0 அப்படின்னு வந்துருங்க. ஏன்னா லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். இப்போ 3d5ன்னு வரப்போ நம்மளுக்கு ஹாஃப் ஃபீல்டு வருங்கன்னு. ஹாஃப் ஃபீல்டு ஸ்டேபிள் வந்து ரொம்ப ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து Mn 4+ அப்படியே லாஸ் ஆஃப் 4 எலக்ட்ரான்கள். இப்போ நம்மளுக்கு ஆர்கான் இருக்கும். 4sல 0, 3Dயில் வந்து 3ன்னு. இப்போ இதில் 2 எலக்ட்ரான் நம்மளுக்கு லாஸ் ஆகும், இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருங்க. அப்போ 3d3 அப்படின்னு வரும். 3d3 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பார்ஷியலி ஃபில்டாக இருக்குங்க. ஆன்லைன் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும். அப்போ ஹாஃப் ஃபீல்டு தாங்க இன்னும் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு தென் பார்ஷியலி ஃபில்டு. அதனால தான் கொஷின் வந்து Mn 2+ இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் கம்பேர்டு தென் Mn 4+. இது மெயினாக எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கண்ணு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஓகேங்களா 4D அண்டு 5D மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு 4D அண்டு 5D மெட்டல்ஸ் பற்றி நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. இதில் யுட்ரியம் ஒயினா யுட்ரியங்கன்னு லேந்தனம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்மியம் அண்ட் ருத்தினியம் வந்து ஹையஸ்ட் +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கான. இல்லை ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகேங்களா, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4D அண்டு 5D எலமெண்ட்ஸில் இருக்கும். ஃபவுண்ட் இன் தர் காம்பவுண்ட். அந்த 4D அண்டு 5 மார்க் பண்ணுற பாருங்க. அந்த 4D அண்டு 5D எலமெண்ட்ஸோட காம்பவுண்ட்ஸ் எதனோட கம்பைன் ஆகுதுன்னா ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு குளோரின். இந்த ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு குளோரினுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஹையர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டு அட்ராக்ட் த சேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட்ஸ் செல்ஃப். அதுக்கு ஒரு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்கன்னு ருத்தினியம் அண்டு ஆஸ்மியம். இது எல்லாமே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஜென்ரலி இப்போ குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீசஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலி கோயிங் டவுன் ஏ குரூப் வைஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ்.
ஓகேங்களா. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுதுக்குன்னு. ஓகே, பட் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீசஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த டவுன் த குரூப் வைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த டயக்ராம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேஜில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் குரோமியம், வெனேடியம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எதில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம் எல்லாம் தெர்மோடைனமிக்கல் ஸ்டேபிள் ஒன்லி இன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா. அயனோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +3 அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. காப்பர் வந்து யூனிக் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, எதில் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னாவே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்கள். இதில் மெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது 3D டிரான்சிஷன் சீரியஸ். ஓகேங்களா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு டைம் ரீகால் பண்ணலாங்கன்னு கவனிங்க. ஸ்கேண்டியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு ஓகே மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே லாஸிங் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் n-1d ஆர்பிட்டல் அண்ட் ns ஆர்பிட்டல். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும் கண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3d6 அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா. 3d5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் கண்ணு. பட் 3d6 வந்து ஓகே எலக்ட்ரான் வந்து இதில் பேரடாக இருக்கும், நம்மளுக்கு மீதி ரிமைனிங் வந்து அன்பேரடாக இருக்கும். 3d7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 அன்பேரடாக இருக்கும், மீதி ரிமைனிங் வந்து 3 வந்து அன்பேரடாக இருக்கும். அதனால் பேரடு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகே, பேரடு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீசஸ் ஆகும் கண்ணு. ஓகேங்களா. இந்த புக்லேயே இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, +3 வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட்ரியம் டு லேந்திரம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆஸ்மியம் அண்டு ருத்தீனியம். இதனோட சிம்பிள் மார்க் பண்ணிக்கோங்க. ருத்தீனியம் அண்டு ஆஸ்மியம். ஓகேங்களா, மார்க் பண்ணிங்க. ருத்தீனியம் அண்டு ஆஸ்மியம் அது எழுதியிருப்போம் பாருங்கள். இது வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருத்தீனியம் அண்டு ஆஸ்மியம் அண்டர்லைன் பண்ணுங்க. RUன்னு ருத்தீனியம், OS அப்படின்னா ஆஸ்மியம் கண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபவுண்ட் இன் தர் காம்பவுண்ட் எதனால் கம்பைன் ஆகுதுன்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட்ஸ். அது நம்ம ஏற்கனவே புக்கில் மார்க் பண்ணணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு குளோரின். இப்போ இதனோட கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு என்னென்ன ருத்தீனியம் ஆக்சைடு, ஆஸ்மியம் ஆக்சைடு, டெட்ரா ஆக்சைடுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டங்ஸ்டன் டெட்ரா குளோரைடு. டபிள்யூனா டங்ஸ்டனுக்கு டங்ஸ்டன் டெட்ரா குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு. On going down the group by stability of higher oxidation state increase ஆகன்னு, lower oxidation state stability வந்து டிக்ரீசஸ் ஆகுது. இப்போ on going down a group வைஸ் அதை அன்லைன் பண்ணிக்கொண்டு கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. கீழே பாருங்கள். ஓகேங்க, குரோமியம் 3+, டைட்டேனியம் 3+, வெனேடியம் 3+லாம் தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கான. நெக்ஸ்ட்டு அயன் வந்து Fe2+, Fe3+ல ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் Cu+ வந்து யூனிக் நேச்சர் இன் 3D சீரியஸ். இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 107ல் எவால்வேட் யுவர் செல்ஃப் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க கண்ணு. அது பாருங்க புக்கில் நான் அதை எழுதியிருக்கிறேன் ஆன்சரு. இங்கே எவால்வேட் யுவர் செல்ஃபுக்கான பேஜ் நம்பர் 107. Fe+3 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Fe2+. பட் Mn2+ வந்து மோர் ஸ்டேபிள் 2+க்குன்னு தென் Mn3+. இப்போ இதுக்கு ரிவர்சபிளாக இருக்கும். அதில் Fe3+ வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இதில் Fe2+ வந்து Mn2+ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க கண்ணு. கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. Mn2+ இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Mn3+. இப்போ இங்கே பாருங்கள், Fe+3 தான் ஸ்டேபிளாக இருக்கும், கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டிருப்பேன். Fe+2 அதேமாதிரி இதில் பாருங்கள் Mn2+ தான் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு தென் Mn3+. இட் இஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் இட் இஸ் ரிவர்ஸ் இஸ் ட்ரூ ஃபார் மேங்கனீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ கீழே பாருங்கள் Feக்கு என்ன எழுதியிருக்கேன் அட்டாமிக் நம்பர். ஓகே, 26. அதனோட எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் ஆர்கான் 4s2 3d6. இப்போ Fe2+ங்கிறப்ப லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் 3d6 வருங்க. 4s0 3d6 வரும். இல்லை அந்த 6 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருங்கன்னு. இதில் வந்து 1 வந்து பேரடாக இருக்கும், மீதி 4 வந்து உங்களுக்கு அன்பேரடாக இருக்கும் கண்ணு. ஓகே, இது வந்து பார்ஷியலி ஃபில்டுனாவே அன்ஸ்டேபிளாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே Fe3+ சொல்லியிருப்பேன். Fe3+ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான் அதுக்கு மார்க் பண்ணுற பாருங்கள். இல்லை 4s0 வரும், இல்லை 3d5 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான். இப்போ இது வந்து
வந்து ஹாஃப் ஃபீல்டு. அப்போ இதுதான் கண்ணு ஸ்டேபிளாக இருக்கும். ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வெரி ஸ்டேபிளாக இருக்கும் கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்என்னு பார்க்கலாம். ஓகேங்களா, கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ எம்மோட ஆக்சிடேஷன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்கன்னு Z = 25, ஆர்கான் 4s2 3d5. ஓகே, இதில் லாஸ் ஆஃப் Mn2+ அப்படிங்கிறப்ப லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் வருங்கன்னு 4s0 3d5ன்னு வரப்போ உங்களுக்கு தெரியும் ஹாஃப் ஃபீல்டு. அதே மாதிரி சேம் இதே மாதிரி வரும் ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் Mn3+ அப்படிங்கிறப்ப லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரானால நம்மளுக்கு 3d4 வரும். 3d4ல் எலக்ட்ரான் இந்த மாதிரி ஃபில் ஆகுங்கன்னா ஒன்று வந்து எம்டி ஆர்பிட்டலாக இருக்குது. அப்போ இது வந்து பார்ஷியலி ஃபில்டுகன்னு. அப்போ எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா ஹாஃப் ஃபீல்டு. அப்போ Mn2+ தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கம்பேர்டு தென் Mn3+. இந்த மாதிரி எழுதுறங்கன்னு. இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது எல்லாமே டிரான்சிஷன் சீரியஸில் எப்படி வேரியேஷன் ஆகுது குரூப் வைஸ் அண்டு பீரியட் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மீதி ரிமைனிங் வீடியோ ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்கன்னு. தேங்க்யூ.